நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 64வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி அடுத்த சாத்தூர் அந்த வட்டத்திற்குள் உள்ள ஒரு அழகிய ஒரு கிராம பகுதி. அந்த கிராம பகுதியில் ஒரு பிரதான சாலைங்க, டவுனையும் கிராமத்தை இணையக்கூடிய ஒரு பிரதான சாலையில் அரசு சார்ந்த ஒரு கட்டிடமானது வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கட்டிட வேலையில் யார் ஈடுபடுறாங்க அப்படின்னா 2007 அந்த காலகட்டத்தில் தான் அந்த கட்டிட வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த காலகட்டத்தில் தேனி கம்பம் அந்த லைனில் இருந்து பெரும்பாலும் அரசு சார்ந்த ஒப்பந்ததாரராக ஐசக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அரசு ஒப்பந்ததாரராக அங்கே பணி செய்கிறாருங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆங்காங்கே உள்ள தமிழகத்தின் பல்வேறு மூலைகளில் இருந்து ஒரு 4-5 பேரை 10 பேரை கூட்டு அங்கே தொழிலில் கட்டிட வேலைகளில் ஈடுபடுத்தி அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை பெற்றுக் கொடுத்து இவரும் தொழில் நடத்துவது வழக்கங்க. இப்படித்தான் அந்த ஐசக்குங்கிற ஒரு அரசு ஒப்பந்ததாரராக 2007 அந்த காலகட்டத்தில் இருந்து தேனி கம்பம் அந்த லைனில் உள்ள ஒரு சில நபர்களை அழைத்து கொண்டு இந்த சாத்தூர் வட்டத்திற்குள் உள்ள அந்த அரசு சார்ந்த பில்டிங் வேலையானது நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேர் அந்த பில்டிங் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை 2007 அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரூம் வசதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு டவுன் பகுதினா ஏதாவது ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அமைச்சு கொடுப்பாங்க. இது கிராம பகுதியோட ஒட்டினது மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால ரூம் ஒன்றும் சரியாக கிடைக்கல. ஆனால் இந்த ஐசக்குங்கக்கூடிய அந்த ஒரு மேஸ்திரி மற்றும் மற்ற அரசு ஒப்பந்ததாரர் மற்ற மேஸ்திரிகளோட தங்கிறது வழக்கம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எப்படியா டவுனுக்குள்ளே இது பண்ணிக்கிடுவாங்க, அவங்க முன்ன போய் இருந்துக்கிடுவாங்க. தொழிலாளர்கள் அப்படி கிடையாதுங்க. உடனடியாக அவங்க காலையில் எந்திரிச்சதும் வேலை பார்க்கணும், விடிஞ்சதும் அடைஞ்சதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ரூம் எடுக்கிறது கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் என்ன சொல்ல, வேலைக்கு கொஞ்சம் பொருத்தம் இருக்காது. அப்படிங்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் எந்த பகுதியில் வேலை நடக்குதோ அந்த பகுதியில் டென்ட்டு போட்டு தங்கிடுவாங்க. இப்படித்தான் கிட்டத்தட்ட 9-10 பேர் வேலையாட்கள் டென்ட்டு போட்டு தங்கிடுறாங்கங்க. அப்படி தங்கும்போது அவங்களுக்கு சாப்பாட்டு வசதி அப்படின்னா ஒரு சில டைம் அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் அந்த மேஸ்திரியோ அரசு ஒப்பந்தக்காரர் எல்லாருமே சேர்ந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி கடைகளில் ஆர்டர் பண்ணி ஓரளவுக்கு வாங்கி கொடுத்து இப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு குளிப்பு அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா, எங்கே குளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு கல்குவாரி ஒன்று இருக்குதுங்க. அந்த கல்குவாரியில் தான் குளிப்பது, துணி துவைப்பது இதெல்லாம் வழக்கம். இப்படி தாங்க அவங்களுடைய வேலை பொழுதுகள்லாம் நடைபெற்று கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த பில்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பில்டிங், 6 மாதம் அந்த பில்டிங் வேலை நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு 2 மாத காலத்திலேயே கிட்டத்தட்ட இந்த பில்டிங் வேலை ஈடுபட்ட ஒரு 2 மாத காலத்திலேயே சேக்கப் என்ற ஒரு நபருக்கு திடீரென்று குடும்பத்திலிருந்து ஒரு அழைப்பு, ஒரு அவசர வேலையாக சொந்த ஊருக்கு வரணும்னு ஒரு அழைப்பு வருதுங்க. ஆனால் அந்த அழைப்பு வந்ததோ இரவு நேரத்தில் தான் அவர் பார்த்து எடுத்து பேசுகிறாரு. அப்போ உடனடியாக அவரால் கிளம்ப முடியாது. அப்போ நம்ம பகலில் கிளம்புவோம், கொஞ்சம் வெள்ளனை கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி, சரி சுத்தபத்தமாக கிளம்புவோம், குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்குவாரியை நோக்கி அவர் அந்த அதிகாலை நேரத்தில் போனது தாங்க ஒரு சில அமானுஷ்ய சம்பவம் இந்த சேக்கப்புக்கு நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி 64வது எபிசோடாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே உங்கள் பேராதரவை வழங்குங்கள் என்று உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் சிவகாசி அடுத்த சாத்தூர், அந்த சாத்தூர் வட்டத்திற்குள் ஜேக்கப் என்ற நபருக்கு தாங்க இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்துச்சு. முன்பு சொன்னது போல இந்த ஜேக்கப் கடுமையான வேலையில் ஈடுபட்ட காரணத்தினால் கொஞ்சம் வேலை முன்ன பின்ன தாங்க நடக்கும். இந்த முன்ன பின்னா எப்படின்னா, காலையில் கொஞ்சம் வெள்ளனே ஆரம்பித்தால் இரவு அந்த தொடங்கின வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க ரூமுக்கு போய் தங்குவது வழக்கம். அதற்கேற்ற கூலி எல்லாம் இறங்க ஐசக் அவருடைய மேஸ்திரி வழங்குவது தான் வழக்கம். இப்படித்தான் அவங்க தொழில் அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி 2 மாத காலமாக நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீரென்று ஜேக்கப்புக்கு அழைப்பு வந்திருக்குங்க, வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்குது. ஆனால் ஜேக்கப் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருடைய டென்ட்லேயே ஃபோனை போட்டுட்டு போயிடுறாரு. காரணம் என்னென்னா, சார்ஜ் இல்லை, கொஞ்சம் அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த டென்ட்லேயே அவர் போட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அவர் ரூமுக்கு அந்த டென்ட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணியை நெருங்கி விட்டுருதுங்க. அப்படி உள்ள நேரத்தில் இத்தனை ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்துக்கு அழைச்சி பேசும்போது, உடனடியாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனடியாக வர முடியாதுமா, சம்பள பாக்கி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உடனடியாகவே
ஐசக்குக்கு தொடர்பு உண்டு, மேஸ்திரிக்கு தொடர்பு உண்டு. அண்ணன் இந்த மாதிரி என்ன நான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு அவசர சூழ்நிலை இருக்குது, ஒரு 4 நாள் நான் அங்கே தங்கி இருந்துட்டு 5 நாளில் நான் வந்துடுறேன், ரிட்டன் வந்துடுறேன், எனக்கு சம்பளம் வேணுங்கும்போது இது பொறுங்க தம்பி, இப்போ உடனடியாக நான் ஏற்பாடு பண்ண முடியாது, நாளை காலையில் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேங்கும்போது எல்லாம் கொஞ்சம் அவசரங்கும்போது அப்போ ஒன்றும் இல்லை, நான் நைட்டை எல்லாம் பேசி வச்சு ரெடி பண்ணிடுறேன், காலையில் கொஞ்சம் வெள்ளனே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கையில் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? ஐசக் மேஸ்திரி சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? தொழிலாளியான ஜேக்கப்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி என்ன சரி கொஞ்சம் வெள்ளனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிழிச்சு போட்டு சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நேரத்துக்கு எதுக்கு கல்குவாரிக்கு போய்கிட்டு, ஏன்னா கல்குவாரியில் தான் போய் குளிக்கணும் செய்யணும், நம்ம அதிகாலையில் தான் ஊருக்கு கிளம்ப போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி அளவில் நம்ம அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 4-5 துணிமணி இருக்குது அதெல்லாம் சோப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம், அப்படி கிளம்புனா கொஞ்சம் நமக்கு தோதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறா? ஜேக்கப். ஏன்னா வேலை பார்த்துட்டு வந்த ஒரு டயர்டு அலப்பற, இந்நேரத்துக்கு நம்ம போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைவு தான், அந்த மலைவில் தான் காலையில் மலைச்சு போயிட்டார், காலையில் உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு யோசனை. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு டக்குன்னு எல்லாம் ரூமெண்ட்டு அவங்க அந்த டென்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ட்ட வந்து அந்த மாதிரி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் வந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு, சைக்கிள் அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு சொன்னது மாதிரி தாங்க ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த சைக்கிளை தூக்கிக்கிட்டு அதில் வந்து துணிகளை வந்து மூட்டை கட்டிட்டு அப்படியே வந்து அந்த கல்குவாரியை நோக்கி போகிறாருங்க. கல்குவாரியை வந்து சொல்லணும் அப்படின்னா கல்குவாரி அந்த கல்குவாரி தொடர்பு ஆரம்ப வரைக்கும் வந்து விடி லைட்டு லைட் எல்லாமே இருக்கும், டீப் லைட் எல்லாமே இருக்கும். அதற்கப்புறம் வந்து இவர் செல் லைட்டை பயன்படுத்தி அவர் போய் ஒரு நல்ல பொதுவான இடங்களில் வந்து அவர் வந்து சரிங்க நான் சோப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. சோப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அலசி முடிச்சார். 4-5 உருப்படி தான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு சரின்னு சொல்லி வண்டியில் அப்படியே பேக் பண்ணிட்டு சரி குளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஒரு 6 போல தான் தோரணையில் தான் இருக்குது கல்குவாரி. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம்னா உட்காந்து குளிக்கலாம், அப்படி தான் அமைப்பு இருக்குதுங்க. இது கல்குவாரினா உடனே கிடங்கு மாதிரி எல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு ஏன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படி தான் வசதியோடு தான் இருக்குது. நல்லா அதில் வந்து குளிச்சுட்டு இருக்காரு, செல்லு லைட்டை ஒரு கல்லில் வச்சு செல்லு லைட்டை அவரை பார்க்குற மாதிரி அடிச்சுக்கிட்டு அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. குளிச்சு கொண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட மணி வந்து எத்தனை மணி ஆகுது அப்படின்னா 4:30 அவர் ரீச் ஆனாலுமே ஒரு 5-5:15 கிட்ட நெருங்கிருச்சுங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க. அந்த விடியக்கூடிய வேலையில் ஒரு அதிகாலை வேலையில் 5 மணிக்கிட்ட வந்து 5-5:15 கிட்ட வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்குது. ஏங்கி அப்படியே அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்காரு, என்னடா அப்படின்னு பார்க்குறாரு. அவர் சைக்கிள் நிப்பாட்டியிருக்காருல கொஞ்சம் தள்ளி பாதையில் தாங்க, அந்த பக்கமும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது, இந்த பக்கம் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அவர் உள்ளே வராருன்னா ஒரு பக்கம் இறங்கினாலும் குளிக்கலாம், துணி துவைக்கலாம், இன்னொரு பக்கமும் வந்து குளிக்கலாம், துணி துவைக்கலாம். இவர் இன்னொரு பக்கம் வந்திருக்கார். அந்த பக்கத்தில் வந்து ஆல்ரெடி அவர் வரும்போது யாருமே இல்லை. ஆனால் இவருக்கு அந்த சத்தம் கேட்கும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பெண்மணி உட்காந்து சோப்பு போடுற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க, துணி துவைக்கிற மாதிரி. ஆனால் துணி துவைக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து அந்த டார்க் இருட்டு வெளிச்சத்தில் அடையாளம் எதுவுமே தெரியலை. ஆனால் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது, சோப்பு போட்டுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வித்தியாசமான வினோதமான ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே பார்க்குறாரு, மிரண்டு பார்க்குறாரு. சரி குளித்தது போதும் நம்ம கிளம்புவோம், இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு துவட்டிட்டு டக்குன்னு துண்டை கிண்டெல்லாம் கட்டிட்டு சைக்கிளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஏங்கி அழுகிற மாதிரி இருக்குங்க. அமைப்பை சொல்லணும்னா இவர் அப்படியே மேட்டில் ஏறி போகலாங்க. ஆனால் மேட்டில் ஏறி போகணும்னாலே வலது பக்கம் இந்த பெண்மணியை கடந்து தான் போகணும். பெண்மணியை கடந்துன்னா லேசாக ஒரு சரிவு பகுதியில் தான் அந்த பெண்மணி உட்காந்து சோப்பு போட்டுக்கிட்டு இருக்குதுங்க, அழுதுகிட்டு இருக்குது. இவருக்கு வந்து திக்குன்னு இருக்குது. ஏன்னா இவர் வந்து தேனி கம்பம் அந்த பகுதியில் இருந்து வந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு நபர் தான். ஜேக்கப் என்ற நபருக்கு வந்து கொஞ்சம் பயம் கொஞ்சம் அதிகமாகுது. என்னடா இந்த நேரத்துக்கு உள்ளூர் பொம்பளை வந்து சோப் போடலாம், எல்லாம் ரைட்டு தான் நடக்குதெல்லாம் சார் தான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு யோசனை இருந்தாலும், ஆனால் இப்படி ஒரு பெண்மணி இந்த நேரத்துக்கு வந்து ஏங்கி இப்படி அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. சரி கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலையை குனிஞ்சிக்கிட்டே அப்படியே செல்லை எடுத்துக்கிட்டு செல்லு லைட் அப்படியே முன்னாடி வச்சு அடிச்சுக்கிட்டே ஹேண்ட் பேரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே போகிறாரு. ஏற்றத்தில் உருட்டிக்கிட்டு தான் போகிறார். ஏறி அடிக்கலாம் முடியாதுங்க, ஏன்னா அவ்வளோ ஏற்றம் தான் ஓரளவுக்கு. அப்படிங்கிற உருட்டிக்கிட்டே போகும்போது நெருங்க சத்தம் அதிகமாக கேட்குது. ஜேக்கப்புக்கு வந்து பயம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று அப்படியே செல்லு லைட்டை அடிக்கும்போது குனிஞ்சுக்கிட்டு தலைவெறி கோலத்தில் ஒரு பெண்மணி சோப்பு போட்ட மாதிரி இருந்திருக்கு. ஜேக்கப்புக்கு இதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகி போச்சு. ஆனால் ஜேக்கப்புக்கு உள்ளுக்குள்ளே தோணிருச்சு, சரி இது சாதாரண ஒரு பெண் கிடையாது, அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், நம்ம வேறு வழியே இல்லை, கிராமத்து நபர் நம்ம இதை டீல் பண்ணணும். ஏன்னா இவர் கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் தான். அப்போ கிராமத்து பகுதிகளெலாம் இவங்களுக்கு சொல்லி வச்சுருக்காங்க, ஒரு பேயோ ஒரு ஆன்மாவோ இருந்தால் ஒரு சத்தம் போட்டால் விலகி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த புரிதலை, ஹேய் யார் நீ, உனக்கு என்ன வேணும், என்ன போட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையை திட்டும்போது ஒரு நிமிஷம் அமைதியாயிருது.
இந்த இதை பயன்படுத்தி நம்ம ஓடிட வேண்டியதான்ட்டு சடன்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறாருங்க. தள்ளிக்கிட்டே போகும்போது வந்து கடந்து ஒரு எட்டு 2 எட்டு கடந்தோடனே மறுபடி சத்தம் வந்து அதிகமாக கேட்குதுங்க. யாருக்கு? ஜேக்கப்புக்கு. மிரண்டு போயிட்டார் ஜேக்கப். அந்த மிரண்டு போய் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெமா உருட்டிக்கிட்டு ரோட்டை நெருங்கி வரும்போது காற்றுக்கிட்ட அழுக கேட்குற மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வரைச்சிட்டு அப்படி திரும்பி பார்த்தா தான் ஜேக்கப்புக்கு மிரண்டு போயிட்டார். பக்கத்தில் ஒரு வெளிரிய முகத்தோடு ஒரு பெண்மணி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஆன்ட்டு அழுகிற மாதிரி அவரை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு தோரணையில் இருக்கவும் ஜேக்கப் பயந்து போய் சைக்கிளை கீழே போட்டு அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டாருங்க. ஜேக்கப் மயங்கி விழுந்துட்டார். அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா வாயில் நுரைதல்ன மாதிரி கிடந்திருக்காரு. அதை இதை நீங்கள் தெளிவாக கேளுங்க, அப்போயே உங்களுக்கு தெரியும். என்னடா போன மனிதனை ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு யார் மேஸ்திரி ஐசக்கும் வந்துட்டாருங்க. ஐசக் வந்து அந்த டென்ட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்கும்போது குளிச்சுட்டு வரமுட்டு போனார். ஏன் போய் இவ்வளோ நேரமாகுது, ஏன் வரல அப்படிங்களே தெரியலையே அண்ணாச்சி, என்னென்னு ஃபோன் போட்டு பாருங்கள். இல்லை ஃபோன் போய்கிட்டே இருக்குது, எடுக்க ஆள் இல்லை. இங்கே தான் இவ்வளோ விஷயம் நடக்குது, அங்கே எப்படி எடுக்க ஆள் இருக்கும்? அப்படி ஒரு காரணத்தினால சரி என்னடா கல்குவாரிக்கு போயிருக்கான், ஒத்தையில் போயிருக்கான், நீங்கள் விட்டுருக்கீங்க, சரி வாங்கடா இல்லை போய் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு உடனடியே வாப்பப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரி ஐசக் கூட ஒரு 2 பேர் வண்டியில் 2 வீலரில் ஏறிட்டு டக்குன்னு அந்த நேரத்துக்கு வரான். கல்குவாரியை நோக்கி வரும்போது அந்த ரோட்டடிக்கிட்டே விழுந்து கிடக்கிறாருங்க. ஒரு வினோதமான தோற்றத்தில் அப்படியே திறந்த மணிக்கு அப்படியே வாயை திறந்த மணிக்கு வாயில் நுரதல்ன மாதிரி ஒரு என்ன சொல்ல உடையெல்லாம் களைஞ்ச மாதிரினா துண்டு தானே கட்டியிருக்காரு. ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் கிடக்குத பார்த்தா மிரண்டு போய் அந்த நேரத்தில் ஐசக் ஒரு வழியாக வந்து கல்குவாரியிலேருந்து தண்ணி எடுத்து வந்து தொளித்து ஒரு வழியாக எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டோன்னு அப்படியே ஆள் மிரண்டு அப்படியே பயந்து முழுக்கி ஐசக்கால் சொல்லவே முடியலை. என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கும்போது வாயிலெல்லாம் என்னப்பா நுர அப்படிங்கும்போது ஐசக்கு அந்த நேரத்தில் வலிப்பு வந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு வழியாக வலிப்பு வந்த மாதிரியே இருந்திருக்கு. எப்படியோ ஒரு வழியில் கடவுள் சித்தத்தால் அவர் வந்து பழச்சாலுமே அந்த வலிப்பு வந்து வாயில் நுரதல் இருக்குது. இதை பார்த்தது இவங்க மிரண்டு போயிட்டாங்க. என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுங்கும்போது கூட வந்து 2 பேர் அப்படியே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து மேஸ்திரி ஐசக்கும் வந்து பார்க்குறாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. சரி வினோதமாக இருக்குது, ஜேக்கப் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா இப்படி வாயில் நுரெல்லாம் தள்ளின மாதிரி கிடந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சரிப்பா ஒன்றும் இல்லைப்பா நீ ஒன்றும் பயப்படாத வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்கு உடனடியாக கூப்பிட்டு போய் அந்த நேரத்திலே வந்து யோசனை பண்ண உடனேமே சரி இவனை இப்படி அனுப்பிடக்கூடாது, இவனை எப்படி அனுப்புனா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் விடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஜேக்கப் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலுமே கூட ஐசக் வந்து மனசு சரியில்லை. ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்கேன், அவனை எப்படியே விட்டுறவும் கூடாது. சரி இங்கே சரியில்லைன்னு சொன்னாலுமே பரவாயில்ல நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் இது என்னங்கிறத பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவெடுக்கா? ஐசக். ஜேக்கப்ட்ட அதை சொல்லவும் ஜேக்கப் வந்து யோசிக்காரு. ஒன்றும் இல்லை ஜேக்கப்பு, ஏதோ பதறிட்ட, நீ சொல்கிற நார்மலாக தான் இருக்கிற, இருந்தாலும் வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கே உள்ள ஒரு ஒரு சில பாஸ்டர்கள் அந்த சாத்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு சில பாஸ்டர்கள் வந்து யாருக்கு? ஐசக்குக்கு பழக்கம். அதன் அடிப்படையில் வந்து தகவலை சொல்லிட்டார். சரி நீங்கள் வாங்க நம்ம எல்லாமே ஜெபம் பண்ணி எல்லாமே சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு ஐசக்கும் ஜேக்கப்பும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. வீட்டிலேருந்து இங்கே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வரலையா, இன்னும் கிளம்பலையாங்கும்போது இப்போ வந்து ஐசக் தான் பேசுகிறாருங்க. ஜேக்கப்புக்கு ஒரு அவசர வேலையின் காரணமாக தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, சம்பளம் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் தாமதமாகும், நான் இரவாக கூட வந்துடுவார், இல்லை நாளை காலையில் வந்துடுவார், நினைக்க வேண்டாம்னு சொல்லி சமாதானப்படுத்தி உடனடியாக ஜேக்கப்பையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகும்போது ஃபாதர் பார்க்குறாரு. ஃபாதர் பார்த்ததுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஜேக்கப்கிட்ட கேட்கும்போது ஜேக்கப் எல்லாம் சொல்லும்போது ஃபாதர் புரிஞ்சுக்கிட்டாரு. காரணம் என்னென்னா அந்த கல்குவாரி வந்து பழைய கல்குவாரிங்க. இப்போ நடப்பில் இல்லாட்டியும் கூட அந்த பழைய கல்குவாரியில் ஏகப்பட்ட பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சோப்பு போடும்போது எல்லாம் குளிக்கும்போது இதெல்லாம் அதில் ஒன்று தான் இவருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் வந்து ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து சரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். அவரும் வந்து இதுதான் நடந்திருக்குங்கிறத ஒரு சில புரிதல்களோட சரி இவருக்கு ஜெபம் பண்ணி இவருக்கு எல்லாமே சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்த தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாலி வாட்டராக ஏதோ ஒன்று, எனக்கு தெளிவாக தெரியலைங்க, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெளிவாக தெரியலை. அப்போ அந்த நீரை வந்து இவருக்கு வந்து சுத்தமாக இவரெல்லாம் குளிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த நீரை தெளித்து அதற்கப்புறம் இவர் மூலியமாக ஜெபம் பண்ணி எல்லாமே சரி பண்ணி அந்த பாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. இவரை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அங்கே போக வேண்டான்னு சொல்லுங்கள், இவர் வந்து தேவனால் இவர் காக்கப்பட்டு விட்டார், ஆனால் இருந்தாலும் வந்து தேவையில்லாமல் இவர் வந்து இனி அங்கே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகள் எல்லாம் வழங்கி அதற்கப்புறம் இவரை வந்து ஒரு நாள் கழித்து தாங்க யார் ஐசக் வந்து அனுப்பி விட்டுருக்காரு சொந்த ஊருக்கு. ஆனால் ஜேக்கப் இப்பயும் வரைக்கும் கூட அந்த கல்குவாரிக்கு வந்து பகல் நேரத்தில் போவார், இந்த இரவு நேரத்தில் குளிப்பதை தவிர்த்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா ஐசக் வந்து என் ரூம்லேயே நீ வாட்டு வந்து குளிச்சுக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவுரையெல்லாம் சொல்லி வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு
ஐசக்கையை கூட்டிட்டு போய் குளிக்க விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சைக்கிளே அவர் போவார் வந்துருவார். ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான். அப்படித்தாங்க இப்போ வரைக்கும் அவருக்கு பொழுது போய்க்கிட்டு இருக்கு. யாருக்கு? நம்ம ஜேக்கப்புக்கு. இப்போது அந்த பொழுது இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 2007 அந்த காலகட்டத்திலேயே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் இப்போ பல இடங்கள்ல வந்து வேலைக்கு போயிட்டாரு யார்? ஜேக்கப். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் அந்த ஜேக்கப்புக்கு இல்லைங்க. ஏதோ கடவுளின் அருளால் வந்து இப்போ வரைக்கும் நல்ல முறையில் இருக்கார். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த செய்தியின் வாயிலாக வந்து கல்குவாரி இல்லை ஒரு ஆற்றுக்கோ கிணத்துக்கோ குளிக்க போனால் புதிதாக நம்ம சென்றிருக்கோம், அங்கே என்னென்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே இந்த வீடியோவின் வாயிலாக. மேலும் வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் அங்கங்கே பார்த்து வச்சு பதப்பர போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இந்த வீடியோவின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வேற என்னங்க, அன்போடு இன்னொன்று கேட்டுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே. மேலும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளருவதற்கு இது ஒரு பேர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. அதன் மூலியமாக வீடியோவும் நம்ம சேனலும் வளரும், நானும் சேர்ந்து வளருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.